வணக்கங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேனீ வளர்ப்பு ஆரம்பிச்சப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லி பண்ண விஷயம் என்னன்னா, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு. தேன் வளர்த்தா என்ன? தேனீ பூச்சி வளர்த்தா என்ன? விவசாயிக்கு எந்த விதத்துல நன்மை? ஒரு சுத்தமான தேன் வந்து உட்கொள்றப்ப அதுல என்ன நன்மை? ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், 3 வருஷம் வந்து ஒரு பண்ணையாளர்கிட்ட வந்து தேனீ வளர்க்குற மீன்ஸ் ஒர்க்கரா இருந்து வேலை செஞ்சு தான் நம்ம கத்துட்டு தான் வந்து அந்த விஷயத்தையே நம்ம வந்து சொல்ல ஆரம்பிச்சோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒரு 4, 5 நிறைய பகுதியில வச்சு தேன் எடுத்து பார்த்தோம். பட் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகல. ஒரு 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 சில பகுதியில வச்சு நம்ம தேன் எடுத்தப்ப நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு. அந்த தேனை மக்கள் கிட்ட குடுக்குறப்ப வந்து, அவங்க குடுத்த ஃபீட்பேக் வந்து நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, அது வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறப்ப, அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்த வந்து கிடைக்குது. அந்த சந்தோஷத்துக்காக தான் நம்ம வந்து நிறைய முயற்சிகள வந்து உள்ள போடுறோம். ஸோ அந்த மாரி ஒரு முயற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமான தேனை வந்து உங்ககிட்ட வந்து சேர்க்கிறது. இன்னைக்கு நிறைய மக்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நாவல் தேன்னா என்ன? முருங்கை தேன்னா என்ன? காட்டு துளசி தேன்னா என்ன? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மலை தேன், அதுக்கப்புறம் வந்து ஆ பூன் பூண்டு தேன் அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் அப்படி சொல்றேன். பொதுவா இந்த நாவல் தேன், முருங்கை தேன், காட்டு தேன் இதெல்லாம் என்னன்னா, நாவல் பூ பூக்கிற பகுதிங்க. நாவல் பூ பூக்கிற டைம். அந்த டைம்ல நம்ம அந்த 60 நாள்லேருந்து 70 நாள் வந்து பண்ணைய வந்து அந்த பகுதியில அமைப்போம். ஸோ அந்த மாரி பகுதியில வந்து பண்ணை அமைக்கிறப்ப, கிட்டத்தட்ட தேனீ பூச்சிகள் வந்து 60லேருந்து 80% வந்து நாவல் பூல வந்து தேன் எடுக்கும். இப்போ 10லேருந்து 20% வந்து பார்த்தீங்கன்னா, மத்த பூக்கள்ல இருந்து தேன் எடுக்கும். ஸோ அதனால 80% வந்து நாவல் பூவுலருந்து எடுக்கப்பட்ட சேகரிச்சப்பட்ட தேன்னால வந்து நம்ம அத நாவல் தேன் சொல்றோம். ஸோ இப்போ வந்து புதுசா வந்து நம்ம லான்ச் பண்ணதுன்னா, வேப்பம் பூத்தேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவான எண்ணிக்கையில கிடைக்கக்கூடிய வந்து தேன் வந்து பார்த்தீங்கன்னா, வேப்பம் பூந்தேன். அது வந்து பியூரா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பொறந்த குழந்தைங்களுக்கு வந்து குடுக்கலாங்க. ஸோ யார் யாரெல்லாம் குழந்தை பொறக்குதோ, அவங்க வந்து இந்த வேப்பம்பூ தேனை வந்து குடுக்குறப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்டப் ஆயிட்டே இருக்கும். ஸோ சுத்தமான தேனுக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அமிர்தா தேன் பண்ணி தொடர்பு கொள்ளுங்க.